வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான். அதாவது பாதுஷா எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாதுஷாவுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் வந்து 1.5 கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருக்கின வெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்பூனில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஒரு லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிசைகிறதுக்கு பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் தண்ணியிலே கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இல்லாமல் நம்ம லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக பிசைச்சா நம்மளுக்கு டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஊறணும். 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேனில் வந்து 1 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அரை கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் முழுங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சிம்லே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவு பாதுஷாவுக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து லைட்டாக சின்ன பால் ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னால ஒரு விரிசில் இருந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். உள்ள லேயராக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம பாதுஷா வந்து நம்மளுக்கு உருண்டை வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்து லைட்டாக அமுத்தி விட்டுருங்க நடுவில். அவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். நம்ம வந்து அப்படியே மீதி மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சுகர் சிரப் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் வந்து ஃபுட் கலர், நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலருக்காக. நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கலர் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கம்பி பதம் பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சொட்டு லெமனை வந்து ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிங்க. நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அந்த பாதுஷா வந்து உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியமாக இருக்கணும். ரொம்ப ஹையில் இருந்தால் நம்மளுக்கு மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக அப்படி திருப்பி போட்டு வேக வச்சாதான் எல்லா பக்கம் ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது அப்படியே நம்மளுக்கு வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம இன்னொரு பக்கம் வேக விடலாம். பார்த்திங்களா, அந்த கலர் வந்து இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அந்த கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இருக்கட்டும். பார்த்திங்களா, இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஆயிலை வந்து வடிச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா லேயராக இருக்குது. இது வந்து சுகர் சிரப் இறங்குறப்ப நம்மளுக்கு வந்து சூப்பரான டெக்ஸ்சர் தரும்.
இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பை வந்து ஒரு நிமிஷம் அளவு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. வார்மாக இருக்கணும் சுகர் சிரப்பு. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாதுஷா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். திருப்பி விடுங்க. அப்போ தான் அந்த சுகர் சிரப் வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்சர்வ் ஆகி உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நம்ம வந்து வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான நல்ல ஸ்வீட்டான பாதுஷா வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.